guys. Hey guys, welcome back to New Tech Tamil. ஸோ நாம் இந்த ஒரு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அப்ஸ்டாக் OS பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அப்ஸ்டாக் OSல வந்து ப்ளே ஸ்டோர் வந்து கிடையாது. ஸோ அதுக்கு பதிலாக வந்து APKன்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் வச்சுருக்கிறாங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன்லாம் வந்து சில அப்ளிகேஷன் ஆப்பை நான் வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்குது. APKன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. இதுக்குள்ளே தான் போய்ட்டு சில அப்ளிகேஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்குது. பட் சில பேர் வந்து ப்ளே ஸ்டோர் இல்லாததை வந்து சில பேர் ரொம்பவே கஷ்டமாக ஃபீல் பண்ணுறாங்க. பட் ஏன் அப்படின்னா ப்ளே ஸ்டோருக்கும் இந்த APKக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எல்லாருமே ரொம்பவே தெரியும். ப்ளே ஸ்டோர் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பீங்க, உங்களோட மொபைலில் கூட ப்ளே ஸ்டோர் இருக்கும். ஸோ அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் போல் நல்லாயிருக்கும். ப்ளே ஸ்டோரில் அதிக அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு இருக்கும். எல்லாருமே அதிகமாக யூஸ் பண்ணுற அப்ளிகேஷனாக வந்துக்கிட்டு இருக்கும். பட் இந்த ஒரு APK பியூர் அப்ளிகேஷனில் வந்து அந்த மாதிரி கிடையாது. இவங்க வந்து தனியாக ஒரு கம்பெனி. ஸோ அதனால் வந்து இவங்க அப்லோட் பண்ணுற அப்ளிகேஷனுக்கும் ப்ளே ஸ்டோரில் உள்ள அப்ளிகேஷனுக்கும் அதிகமாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். ப்ளே ஸ்டோரில் உள்ள அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து இதில் இருக்காது. ஸோ ப்ளே ஸ்டோர் தான் வந்து அதிக பேர் லைக் பண்ணுவாங்க. நானுமே வந்து ப்ளே ஸ்டோர் தான் வந்து நான் எப்போதுமே வந்து லைக் பண்ணுவேன். ஸோ அதுக்காக வந்து இப்போ வந்து நம்ம ப்ளே ஸ்டோர் எப்படி டவுன்லோட் பண்ணி இதை வந்து இன்ஸ்டால் பண்ணுறதா பார்க்க போகிறோம். ப்ளே ஸ்டோர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கொஞ்சம் நடுவில் ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து எங்கே டவுன்லோட் பண்ணால் எங்கேருந்து கொண்டு போய் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் அது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஸோ அதிக ஃப்ரெண்ட்ஸ் வந்து பண்ணுறது ஒரே வேலை தான். நடுவில் ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டில் போய்ட்டு அடிச்சு விட்டு பார்த்துட்டு அது ஒர்க் ஆகலைன்னு சொல்கிறீங்க. ஸோ அது தயவு செஞ்சு இது பண்ணவே பண்ணாதீங்க. நம்மளோட சேனலை ஃபீனிக்ஸ் வாய்ஸை பற்றி A to Z போட்டுட்ருக்குறோம். ஃபீனிக்ஸ் வாய்ஸில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நான் அடித்து சொல்கிறேன், நம்மளோட சேனல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் நம்ம வந்து சொல்யூஷன் வச்சுருக்கிறோம் ஃபீனிக்ஸ் வாய்ஸில். ஃபீனிக்ஸ் வாய்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ணுறது, ஃபீனிக்ஸ் வாய்ஸில் ROG மாடல், டார்க் மேட்டர் மாடல், அப்புறம் அப்ஸ்டாக் OS, ப்ரைம் OS இது எல்லாமே டவுன்லோட் பண்ணி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது ப்ராப்பராக நம்மளோட கவர்மெண்ட் லேப்டாப்பை எப்படி நம்மளோட ஆண்ட்ராய்ட் சிஸ்டமாக அதிலே டியூல் பூட் பண்ணி கொண்டு வரது. ஸோ அது எல்லாமே போட்டுக்கிறோம். ஃப்ரீ ஃபயர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ஃப்ரீ ஃபயர் ஒர்க் ஆகட்டி லேப்டாப்பில் என்ன சொல்யூஷன் என்ன வீடியோ, ஸோ அது எல்லாமே வச்சுருக்கிறோம். ஸோ அந்த வீடியோ எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்பட்ட போய் பாருங்கள். நம்ம சேனலை கிளிக் பண்ணி பாருங்கள். உள்ளே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்குறது ஜஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும். ஸோ ஓகே, இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளே ஸ்டோர் எப்படி நம்ம அப்ஸ்டாக் OSல இன்ஸ்டால் பண்ணுறது பார்க்கலாம். நம்மளோட சேனலில் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் தட்டி விட்டுருங்க. ஸோ நம்மளோட சேனலில் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வந்துவிடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்னோடய ஃபைல் மேனேஜர் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். உங்களோட ஃபைல் மேனேஜரை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட்ஸில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபைல் வச்சுருக்கேன். அப்ஸ்டாக் OS கூகுள் ஆப்ஸ் பேக்கேஜ் சொல்லிட்டு ஒரு ஃபைல் வச்சுருக்கேன். ஸோ இந்த ஒரு ஃபைல் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரை வந்து உங்களோட பிசியில் வந்து அதாவது அப்ஸ்டாக் OSல வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். ப்ளே ஸ்டோரை உங்களோட அப்ஸ்டாக் OSல இன்ஸ்டால் பண்ணணும்னா இந்த ஃபைல் கண்டிப்பாக வேணும். ஸோ அப்போது வந்து இந்த ஃபைல் எப்படி ப்ரோ டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணணுன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு வந்துடலாம். ஸோ அதில் வந்து இந்த அப்ஸ்டாக் OS கூகுளில் இன்ஸ்டால் பண்ணுற ஃபைல் சென்ட் பண்ணுங்கள் ப்ரோ நான் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு இந்த ஒரு ஃபைலை சென்ட் பண்ணிடுவேன். எப்படி சொல்லணும்னா அப்ஸ்டாக் OSல கூகுள் ப்ளே ஸ்டோரை இன்ஸ்டால் பண்ணுற ஃபைலை சென்ட் பண்ணுங்க நண்பா அப்படின்னு ஜஸ்ட் ஒரு கமாண்டை தட்டி விட்டால் போதும். நம்மளோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்ஸ்டாகிராமில் அதை கிளிக் பண்ணால் இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு வந்துட்டால் இந்த ஒரு ஃபைலில் நீங்கள் வந்து கேட்கலாம். நான் உங்களுக்கு உடனே வந்து சென்ட் பண்ணுவேன். இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 4 ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ இந்த 4 ஃபைல்ஸுமே நம்ம வந்து காப்பி பண்ண வேண்டியதில்லை. லாஸ்ட்டில் ரீட் மீ டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபைல்ஸ்னால் எங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும்னு ஒரு சின்ன ஒரு ஃபார்மெட் கொடுத்துறாங்க. ஃபஸ்ட்டு ரூட், அதுக்கப்புறம் ரூட்டுக்குள்ளே சிஸ்டம், அதுக்கப்புறம் ப்ரேவ் ஆப் அப்படி சொல்லி இதுக்குள்ளே வந்து பேஸ்ட் பண்ணணும். ஸோ இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணி விட்ருங்க. நான் இப்போ திருப்பி ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை. ஸோ நம்ம வந்து இந்த ஒரு ரீடை வந்து நீங்கள் காப்பி பண்ண வேண்டியதே இல்லை. நான் சொல்கிறத மட்டும் காப்பி பண்ணுங்கள். நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபைலேருந்து காப்பி கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் செகண்ட் ஃபைலை கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் தேர்ட் ஃபைலை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிற உள்ளே போனீங்கன்னா இந்த 3 ஃபைல் உங்களுக்கு தெரியும். இந்த 3 ஃபைலுமே வந்து ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணி காப்பி எப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா காப்பி ஆகிரும் 3 ஃபைலுமே.
இப்போ வந்து ஹோம் பேஜுக்கு வரேன். ஹோமை கிளிக் பண்ணி ஹோம் பேஜுக்கு வந்துட முடியும் ஃபைல் மேனேஜரில். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா சிஸ்டம் ரூட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ் போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா? ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் ஓகே மட்டும் கிளிக் பண்ணுங்கள். பர்மிஷன் கேட்கும். இது வந்து உள்ளே போகிறதுக்கு வந்து பர்மிஷன் கேட்கும். ஏன்னா வந்து சிஸ்டத்தோட செட்டிங்ஸ் எல்லாமே வந்து இந்த ரூட்டுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து அலோவ் கொடுத்துருங்க. எப்போதுமே வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி உள்ளே போகிற மாதிரி அலோவ் கேட்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் அலோவ் மட்டும் கிளிக் பண்ணால் போதும். ஸோ இதுக்கப்புறம் வந்து இதுக்குள்ளே வந்தீங்கன்னா நம்ம ரூட்டுக்கு வந்த பிறகு சிஸ்டம்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இந்த இடத்துல இருக்குல்ல. ஸோ இந்த சிஸ்டம் ஃபோல்டர் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண பிறகு நம்ம அந்த டெக்ஸ்ட் மெசேஜில் பார்த்த ப்ரீவியூ ஆப்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இந்த இருக்குது சொல்லிவிட்டு PRIV ஆப் சொல்லிவிட்டு ஒரு ப்ரீவியூ ஆப்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது இல்லையா? ஸோ இந்த ஆப் வந்து நீங்கள் ஒரு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை ஓப்பன் பண்ண பிறகு நம்ம காப்பி பண்ணி வச்சுக்கிறோம் இல்லையா? நம்ம ஒரு 3 ஃபைல் காப்பி பண்ணி வச்சுக்கிறோம் இல்லையா? இது அப்படியே வந்து இங்கே கொண்டாந்து இந்த இடத்துல இந்த லொக்கேஷனில் வந்து பேஸ்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. நம்ம காப்பி பண்ணது அப்படியே வந்து இங்கே வந்து பேஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம காப்பி பண்ண ஃபைலை பேஸ்ட் பண்ண பிறகு நம்மளோட சிஸ்டத்தை ஷட் டவுன் பண்ணிவிட்டு ரீஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட சிஸ்டம் வந்து ப்ளே ஸ்டோர் இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிடும். அது அப்ஸ்டார்க் OSல வந்து ப்ளே ஸ்டோர் இன்ஸ்டால் ஆகி ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அதை நீங்கள் லாகின் பண்ணி நீங்கள் ப்ளே ஸ்டோரில் எப்போதும் போல் யூஸ் பண்ண முடியும். இந்த நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோம் இல்லையா? 1 2 3 ஃபைலு. ஸோ இந்த இடத்துல பேஸ்ட் ஆகிட்டு உங்களுக்கே தெரியுது. இப்போ வந்து ஜஸ்ட் இதை க்ளோஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். இந்த க்ளோஸ் கொடுத்த பிறகு இந்த இடத்துல வந்து ப்ளே ஸ்டோர் உங்களுக்கு வந்து வியூ ஆகாது. இப்போ வந்து ஷட் டவுன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் ஷட் டவுன் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து என்னோடய ஹேண்ட் கேம் மூலியமாக வந்து வீடியோ காமிக்கிறேன். இப்போ என்னோடய அப்ஸ்டார்க் OS வந்து நான் ஷட் டவுன் பண்ணுறேன் பாருங்கள். ஜஸ்ட் கிளிக் பண்ணி எப்போதும் போல் வந்து ஷட் டவுன் கொடுக்கலாம், இல்லாட்டி இந்த ரீஸ்டார்ட் கொடுக்கலாம். நான் ஜஸ்ட் அந்த ரீஸ்டார்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஏன்னா வந்து உடனே வந்து ரீஸ்டார்ட் ஆகும். அப்போ நம்ம வந்து ஷட் டவுன் கொடுத்தோம்னா கொஞ்சம் போல் லேட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அதனால் வந்து நான் ரீஸ்டார்ட் அப்படின்னு கொடுக்குறேன். உடனே வந்து ரீஸ்டார்ட் ஆக போகுது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கீழே வந்து அப்ஸ்டார்க் OS Group 2 for Windows இருக்குல்ல, இதான் அந்த அப்ஸ்டார்க் OS நான் வச்சுருக்கிறது. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து என்னோடய அப்ஸ்டார்க் OS வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் ஆகுது பாருங்கள். அப்ஸ்டார்க் OSன்னு சொல்லிட்டு என்னோடய OS வந்து ரீஸ்டார்ட் ஆகுது. ரீஸ்டார்ட் ஆன பிறகு பாருங்கள் உடனே ப்ளே ஸ்டோர் வந்து அது இன்ஸ்டால் ஆகிருக்கிறது உங்களுக்கே தெரியும். இப்போ நம்மளோட அப்ஸ்டார்க் OS வந்து ஃபுல்லாக வந்து ரீஸ்டார்ட் ஆகிட்டு இப்போ வந்து நம்மளோட செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ப்ளே ஸ்டோர் இருக்கா இல்லையான்னு. கிளிக் பண்ணுறேன். பாருங்கள் ப்ளே ஸ்டோர் இருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ப்ளே ஸ்டோர் வந்து அப்ஸ்டார்க் OS வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்படியா வந்து ப்ளே ஸ்டோர் வந்து அப்ஸ்டார்க் OS வந்து இன்ஸ்டால் பண்ணுறது, டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது எப்படி நான் சொல்லியிருக்கிறேன். நடுவில் ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்காது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், திருப்பி சொல்கிறேன். இந்த அப்ஸ்டார்க் OS வந்து ப்ளே ஸ்டோர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது ஒரு ஃபைல் போட்டிருந்தோம் இல்லையா? அந்த 3 ஃபைலுமே வந்து ஒரே ஃபைலாக நம்ம வந்து டவுன்லோட் பண்ணலாம். நம்மளோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ப்ரோ அப்ஸ்டார்க் OSல வந்து ப்ளே ஸ்டோர் இன்ஸ்டால் பண்ணுற ஃபைல் கொடுங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் உடனே வந்து இந்த ப்ளே ஸ்டோருக்கு தேவையான ஃபைலை வந்து சென்ட் பண்ணுவேன். நம்மளோட வீடியோவில் காமிச்ச மாதிரியே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ப்ளே ஸ்டோர் வந்து உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிறது உங்களுக்கே தெரியும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட மெயில் ஐடியை போட்டு லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், ப்ளே ஸ்டோர் எப்படி அப்ஸ்டார்க் OSல இன்ஸ்டால் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். ஸோ இதே போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடியை போட்டு லாகின் பண்ணி அப்படின்னா உங்களோட ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ அவ்வளோதான். ஃபீனிக்ஸ் OS பற்றி A to Z நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் போய் பாருங்கள். நம்மளோட சேனலில் ஃபீனிக்ஸ் OSல எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ணுறது, ஃபீனிக்ஸ் OSல எதுவும் ப்ராப்ளம் வந்துச்சு எப்படி சரி பண்ணுறது, ஃபீனிக்ஸ் OSல வந்து ஃபீனிக்ஸ் OS, அப்ஸ்டார்க் OS, டாக்குமெண்டர் OS, ROG ஃபீனிக்ஸ் OS, ப்ரைம் OS. ஸோ இது போன்ற OSலனா வந்து இந்த மவுஸ் கர்சர்னால் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது, நீங்களே இதை பார்த்துருப்பீங்க. இந்த மவுஸ் கர்சர் இருக்கு இல்லையா? இந்த மவுஸ் கர்சர்னால் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, ஸோ அது போன்ற இன்ட்ரெஸ்டான வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணு அண்ட் பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் தட்டி விட்ருங்க. உங்களுக்கு இந்த ஒரு மெத்தட் ஒர்க் ஆனால் மட்டும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடித்து சொல்கிறேன், உங்களுக்கு இந்த ஒரு மெத்தட் நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய மெத்தட் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு நீங்கள் நினச்சாலே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியதே இல்லை. ஜஸ்ட் டிஸ்லைக் போட்டுட்டு போயிட்டே இருங்க. சொல்லிக் கொடுக்கக்கூடிய மெத்தட் உங்களுக்கு ஒர்க் ஆனால் மட்டும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ சந்திக்கலாம். நன்றி.